நாங்கள் பெருசாக ஒரு புதிய ஃபார்மேட் பிளான் பண்ணி இந்த மழைனால கிரவுண்டில் வெளியே செஞ்சு கொள்ள தான் ஃபுட்சால் போனேன். அதோட மிச்சம் கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு கடைசியில் பாருங்க, நாங்கள் 4 டீம் எடுத்து 5 டீம் எடுத்து செய்யறதுக்கு 4 டீம் எடுத்து செய்யறதுக்கு இந்த கடைசியில் 3 டீம் கூட எடுத்துக்கொள்ளலாம் இருந்து கடைசியில் கெஞ்சி குத்தாடி ஒருத்தரை கேட்டு எடுத்தாங்க. இந்த 20 பேர் உணர்ந்து கூட்டிங்க. சரியா? அப்படி இதுக்கு நான் சில விஷயங்களை போல்டாக சொல்லணும். இந்த வீடியோ பண்ணுறாங்க, நான் 20 பேர் இதை சுற்றி எல்லாத்துக்கும் மெசேஜ் போடுறது வீடியோ பண்ணி எனக்கு குரூப்லேயும் உள்ளாக்களுக்கு சேர்த்து நான் மெசேஜ் சொல்கிறேன். அவங்க மெம்பர்ஸ்களுக்கு ஒரு கதையை நடிப்படுத்து ஏன் சீனியர் மெம்பர்ஸ் வராங்க, இப்போ என்ன நடக்குது, என்ன மாதிரி பிரச்சனையாது. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜிசிஎல் வந்து ஒரு நாளும் எங்களோட எக்ஸ்கோலுக்கு பொலிட்டிக்ஸ் வர ஒரு செட்டப் பண்ணிஇல்லை. மற்ற மாதிரி மற்ற இடத்துல அவனும் கேஸ் இவனும் கேஸ் தள்ளி கொண்டு அப்படி இல்லை. எங்களோட வந்து எப்பவுமே ஒருத்தரை தூக்கி விடுற செட்டப் தான் நீக்குது. நான் ஒரு 5-6 வருஷமா எக்ஸ்கோட் இல்லை ஜிசிஎல் வந்ததுலேருந்து கண்டது. அப்போ என்னன்னா துரதிருஷ்டவசமா சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அதுக்கு காரணமே தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிம்னால இப்போ கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ட்ராக் நிற்கிறாரு. அது என்னன்னு சொன்னால், ஆசிம்னால விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனால் அவரும் அவரோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸால கொஞ்சம் ஓரமானதோட ஜிசிஎல் அவருக்கு சின்ன பிரேக் பண்ண தேவைப்படுச்சு. என்னன்னு சொன்னால், ஜிசிஎல்ல இஷ்யூஸ் வர நேரம் ஆசிம்னால தான் முன்னுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை பேசுறாரு. அப்போ அதால ஆசிம்னானுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர் ஒரு எந்த நேரம் அவர் ஒரு வில்லனா தான் வைக்கிறார். அப்ப அவரு என்ன யோசிக்கிறான்னு சொன்னா, எந்த நாளும் ஆசிம்னானவே தான் அந்த ரோலை பே பண்றேன், இந்த வெயிட்டை கொண்டு போறேன். அப்படி இல்லாம இன்னொரு புதிய லேயர் ஒன்று வரணுமே, அதுக்காக வேண்டி தான் அவர் ஓரமாகிறாரு. இன்னைக்கு நான் இன்வைட் பண்ணிட்டு வரேன்னாரு. வருவார் முகத்தில் நினைக்கிற மாதிரி. தெளிவா வேலைக்கு போங்க, அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவர் கொஞ்சம் இது பிரேக் அவுட் எடுத்துக்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சிலாக்கள் பாத்தீங்கன்னா, இந்த அரஃபாத் தான் அஸ்லிஃப்னானும் கொஞ்சம் இன்ஆக்டிவ் ஆகிக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து இது ஒரு இது அனௌன்ஸ்மெண்டாக சொல்றேன் எல்லாத்துக்கும் மெம்பர்ஸ்க்கும். அரஃபாத்தானும் அஸ்லிஃப்னானும் எக்ஸ்கோலுக்கு பிரேக் அவுட் எடுத்துக்கிறாங்க. அது ஏதா அவங்களுக்கு தெரியும் தானே. அஸ்லிஃப்னான் கரியர் ஸ்டார்ட் பண்ணாரு. அரஃபாத்தானும் அவரோட பர்சனல் விஷயத்துல கொஞ்சம் பிஸியா வைக்கிறாரு. அப்ப எக்ஸ்கோர்ல இருக்கிற நேரம் ஜிசிஎல்லுக்கு எக்ஸ்கோர்ல வந்தா யாரும் சும்மா வைக்கிறது, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு 2 பேருக்கும் விளங்கிடுச்சு, அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்டை தந்து கொள்ளலாண்டு. அப்ப அவங்க சொல்லிட்டு அவங்களாவே முன்னுக்கு வந்து சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு பிரேக் ஒன்று தரலனால. ஏன்னா அவங்க சீனியர் மெம்பர்ஸ் ஆகிக்கிறாங்க. புதுசாக நம்ம மெம்பர்ஸ் வந்துக்கிறாங்க. உதாரணமா ஜாக்கிர், எங்களோட மஃப்ரா, சுவேப்தா பழைய மெம்பர் தான். ஷாமிக்கெல்லாம் வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னுதாரணம் நான் நீக்கணும் தான் அவங்க வரமாங்க. சரியா? அப்ப அதுதான் நடந்தது தவிர வேற ஒன்றும் இல்லை. அடுத்து இப்ப எங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் முடியுது. எங்களோட மெம்பர்ஸ் கிட்ட ஜிசிஎல் கார்டு உணர்ந்து நல்லாவே குறைஞ்சிக்குது. சனி ஞாயிறு பார்க்குற நேரம் எங்களுக்கு விளங்குது, உங்களுக்கு நிறைய வெளியே வேலை பிளாட்ஃபார்ம் எல்லாம் செட் ஆகி மசாலா நல்ல. ஆனால் ஒரு விஷயத்த மறக்கக்கூடாது. என்னன்னா, இப்போ நான் டக்குன்னு என்னை உதாரணம் எடுத்து சொல்றேன். ஜிசிஎல் வந்து 2018 என் லைஃப்ல பெரிய சேஞ்சோட வந்துச்சேன். நான் இனி வந்தீங்கன்னா என் கால் மிஞ்சன் அக்குரன்லேருந்து என் வேலையெல்லாம் போட்டுட்டு நான் இன்னைக்கு வந்தீங்க. இதுக்காக வந்து இப்போ நான் முடிஞ்சோன்னு ஓடணும் அக்குரணி. சரியா? அது ஏன் வந்து என்ன சொன்னா, பிரசிடென்டா வரல, எக்ஸ்கோ மெம்பரா வரல, நான் ஜிசிஎலுக்கு கடன் பண்ணிக்கிறேன். அதுக்கு தான் இன்னும் ஏன்னா எனக்கு ஜிசிஎல் தந்த விஷயங்கள் அவ்வளோ நிறைய. அப்ப நாம ஒவ்வொரு மெம்பரும் யோசிக்கணும், ஜிசிஎல் உங்களுக்கு பசால் நான் சொல்லிக்கிறேன், உங்களோட வாழ்க்கை ஜிசிஎல் கூட மாறிச்சு. முஜார் நாளைக்கு முஜார் வந்து ஜிசிஎலுக்கு வரணும் தேவையில்லை. அவர் வந்து வேற விஷயங்கள் இன்வால்வ் ஆகிக்கிறாரு. உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வந்துச்சு இல்லை? முஜார் வந்துச்சு வேற மாதிரி. உங்களுக்கு அவருக்கு ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் ஒன்று கொடுத்துச்சு ஜிசிஎல். இப்ப அவரு எக்ஸ்கோ மெம்பர் சொல்லுவாங்களே, நான் சொல்றது என்ன ஜிசிஎல் சொல்லிடுறாரு. எக்ஸ்கோ வந்து மெசேஜ் போட் பண்ணிட்டா இப்போ இது எப்படி சரி. ஏன்னா அவர் அவ்வளோ இதுல இன்வால்வ் ஆகி அவ்வளோ இதுல வேர்த்தை வழங்கிக்கிறாரு. அப்ப அத மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். ஜிசிஎல் எங்கள் எல்லாத்துக்கும் எங்களோட லைஃப்ல ஒரு கட்டத்துல எங்களுக்காக இருந்திருக்கு. அப்ப நீங்க யாரும் ஆஜிங்கானுக்கோ எங்களோட எக்ஸ்கோ மெம்பர்ஸ்க்கோ யாருக்கும் கடமை பட்டில்லை உண்டு. அப்படி கடமை அப்படி இல்லை. ஜிசிஎல் வந்து தனி நபர்களை சார்ந்தது இல்லை. இந்த கன்செப்ட் தான் நாங்க நன்றி கடன் இருக்கணும். அப்ப என்ன நடக்குதுன்னா, எங்களுக்கு விளங்கி இப்ப மெம்பர்ஸ் வந்து எங்களோட ஜிசிஎலுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதை விட மற்ற விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது கூட மாதிரி எங்களுக்கு விளங்குறது கவலை இருக்குது. நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல. ரமலா மௌலவி போட்டோ ஒன்று போட்டிருந்தாரு. ஜிசிஎலுக்கு வசந்த காலம்னு போட்டிருந்தாரு. அப்ப அந்த போட்டோவுக்கு அவனே ரிப்ளை கொடுக்க பார்த்துட்டு நான் கொடுக்கல. ரிப்ளை சொன்ன ரமலா மௌலவி கேஸ பேசல. இப்ப ஜிசிஎல் அந்த காலம் வந்து நாங்க டூர்னமெண்ட் எல்லாம் விளையாடினோம் எல்லாம் சரி. ஆனா இந்த காலம் என்னைய பொறுத்தவரை வேற லெவல் வசந்த காலம். உங்களுக்கு தெரியுமோ தெரியா, கடைசி 2 வருஷமா பெருநாளைக்கு முதல் நாள் கம்பலையில அட்லீஸ்ட் ஒரு 40-50 குடும்பத்தை தேடி, ஆகவே கஷ்டமான குடும்பத்தை தேடி ஜிசிஎலால எங்களோட கிளப் மெம்பர்ஸ்ட மட்டும் சல்லி சேர்த்துனாங்க. அந்த ஆட்கள பெருநாளை சந்தோஷமா கொண்டாடுறது நான் கொடுத்து விட்டேன். அப்ப அது வசந்த காலம் இல்லை ஜிசிஎல். போன வருஷம்
50 பேர் தான் பிளட் டொனேட் பண்ணேன்னு ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் 100 பேர் 120 போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு ப்ரோக்ராம் செய்யறது வச்சு. அப்ப நான் கேட்கிறேன், அது வசந்த கால விளையாட்டு. அதே மாதிரி தான் இப்ப ஒரு காலம் ஜிசிஎல் தான் ஆசிப் நானா, ஷஃபான் நானா, அரபாத் நானா, அஸ்லிஃப் நானா. இப்ப அவங்க யாருமே சீன் இல்லாம இன்னும் ஜிசிஎல் அதே உற்சாகத்தோட போயிட்டு கொண்டிருக்கிறதா, புதிய செட்டோட மேல வாரத்துக்கு வந்தீங்கதா, அது இல்லையா வசந்த காலம். நீங்க எங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம்ல உள்ள பிரச்சனை தானே, அடுத்த லேயர் இல்லைன்னு சொல்றேன். இப்ப அப்படி இல்லாம எங்கட ஜிசிஎல்ல அடுத்த லேயர் ஒன்று வந்தீங்கிறது நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். இப்ப நாங்க நினைக்கிறோம்டா, எங்க சீனியர் பிளேஸ் இந்த நாள் சங்கமாக விளையாடி கொண்டிருக்கிறோம். அடுத்த லேயர் ஒன்று வரணுமே. நீங்க எப்படி அடுத்த ஸ்டெப் வாரு. இப்ப ஒரு ஷாமிக் அடுத்த பிரசிடண்டா வரணும், எங்க ஜாக்கிர் அடுத்த பிரசிடண்டா வரணும்டா, மேலிக்கிற லேயர் அவங்க சீரியஸ் ஓரமாவி புது செட்டோட வரணும் தானே. அப்ப நாங்க அந்த சேஞ்சுக்கு ரெடி ஆகினா தான் நான் நினைக்கிறேன் இன்னும் இதை நாங்க நிறைய விஷயங்கள் செய்யணும். அப்ப தனிப்பட்ட ரீதியில நீங்களும் யோசிங்க. ஜிசிஎல் எங்களோட லைஃப்ல எவ்வளவு முக்கியமான கட்டங்கள் எங்களுக்காக இருக்குது. அப்ப நாங்களும் ஜிசிஎல்காக வேண்டி கட்டாயம் இருக்கணும் அது நான் நினைக்கிறேன். அதை நான் நினைவு சேர்த்து தான் சொல்றேன். அப்ப அந்த கன்ட்ரிபியூஷனை நீங்க தொடர்ந்து ஜிசிஎலுக்கு நீங்க தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா உங்களுக்கு மற்ற இடத்துல எல்லாம் போயிட்டு பண்ணா விளையாடிட்டு கப்பன் எடுத்து வரையணும். ஆனா நீங்க இங்க நாங்க இங்க சரி பிளாட்ஃபார்மா இன்னொரு 20-35 பேர் சேர்த்து கொண்டு நான் சொன்னேன், நாங்க சில வேலைகள் செய்யறோம். அந்த வேலையால உங்களுக்கு கபருக்கு தேடுறது எங்கேயும் கிடைக்கும். ஒரு அதை போய் யோசிப்போம். நாங்க என்னதான் எங்களுடைய என் கோல் அதான் நினைக்கணும். நாங்க எங்களுக்கு மறுமை வாழ்க்கைக்கு நாங்க ரெடி ஆகும். அதுக்கு மாஷால்லாண்டு நாங்க நிறைய பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். பாருங்க, யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு எம்பவர் பண்றோம். நாங்க யங்ஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் பிளான் பண்ணிக்கிறோம். அப்படி நிறைய விஷயம் நாங்க பிளான் பண்ணிக்கிறோம். ஆனா கவலை என்னன்னா மெம்பர்ஸ் சப்போர்ட் இல்லை. இங்கனோட எக்ஸ்போ மெம்பர்ஸ் 8 பேர் ஓரமாக்கினா யாரும் இல்லை. அப்ப கொஞ்சம் இந்த நீங்க பின்னிக்கு இருந்து யாராவது செய்யட்டும், நாங்க அந்த டைம்ல செட் ஆகிறோம் நீக்காம நானும் என்ன செய்யணும். நான் கடைசி இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி கொள்றேன். இந்த டோர்னமெண்ட் எடுங்க. நிறைய பேர் நாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல பின்னுக்கு தானே, எங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது என்று விட்டு போட்டாங்க. எங்களுக்கு லாங்குவேஜ் எக்ஸ்போ மெம்பர்ஸ். அப்ப இவ்வளவு எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தவிர ஜிசிஎலுக்கு அவ்வளவு எங்களுக்கு அக்கறையா. ஒரு மெம்பராவது எங்களுக்கு கேட்கல, நானா எனக்கு டோர்னமெண்ட்டுக்கு விளையாட சான்ஸ் கிடைக்காது, ஆனா மெம்பரா எனக்கு எனக்கு என்ன சப்போர்ட் தர பாருங்க. உத்தரவாது இல்லை. இன்னைக்கு விளையாட உத்தரவாது வாங்கிக்கிறாங்க. நான் மட்டும் வைக்கிறோம். அப்ப நான் இந்த வீடியோல பார்த்து கொண்டிருக்கிறாங்களே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஜிசிஎல் டோர்னமெண்ட் இந்த 20 பேர் டோர்னமெண்ட் இல்ல, இது எல்லாத்துலயும் எங்கட ஒரு விஷயம் நாங்க ஒரு கப்பம் எடுத்து இப்படிதான் முழு நாளும் நீக்கிற வைக்கும். ஒரு அவர்ஸ் அதை அடே நான் ஒரு அம்பேர் பண்ணி தந்துட்டு போறேன், ஒரு ஸ்கோப் பண்ணி தந்துட்டு போறேன், சியர் பண்ணிட்டு போறேன், என்ன வேணும் ஒருத்தருமே அப்படி கேட்கிற மாதிரி வேலை இல்ல. அப்ப அதெல்லாம் நாங்க ரிலீஸா பேசுறோம். கதை பேசுற எல்லாத்துக்கும் வேணும். அதுதான் உலகத்திலே சிறந்த சொல் செயல். பேசுற எல்லாத்துக்கும் லொரி கணக்கு செஞ்சு காட்டும், அரேஞ்ச் செய்யணும். அப்ப அந்த மாதிரி மெம்பர்ஸ் தான் இருக்கிறோம். அந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்குது. இப்படிதான் யார் என்ன சொன்னாலும் ஜிசிஎல் முந்தி மாதிரி இல்லப்பா, டவுன் ஆகிருச்சு, நான் உதவணும். நான் இருக்கிற வரைக்கும் 100% நான் கொடுப்பேன். நான் இருக்கிற நெக்ஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாம் அதுக்கு சொல்லுவாங்க, தைக்கிறாங்க. அப்படி மெம்பர்ஸ் எங்களுக்கு இருக்கிறாங்க நினைக்கிறேன். கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகிற பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கன்செப்ட் வாழணும், தொடர்ந்து போகும். சரியா? அப்ப அதுல எம்பாரஸா நாங்க எல்லாமே இப்போ இன்னைக்கு 20 பேர் மட்டுமே இந்த வீடியோ பார்த்திருக்கிறாங்களோ கொஞ்சம் பேர் நாங்க மனசுக்கு எடுப்போம். லைஃப்ல பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சேர்த்து கொள்றதுக்கு, எங்களோட புல் லெவல் நாங்க செய்யற நல்லா பார்த்து எங்களை ரோல் மாடல் எடுக்கிறதுக்கு. இல்லாட்டி நாங்க ஜாப் விளையாட போறோம், வீட்டுக்கு வரோம், அப்படியே வாழ்க்கையில எங்களோட பிள்ளைக்கு நாங்க என்ன கொடுக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. அப்ப இது ஒரு மாற பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு அவங்களுக்கும் லைஃப்க்கு ஒரு விஷயத்தை காட்டி கொடுத்து. இப்போ மாஷால்லா நீங்க சின்ன செட்டு வருது ஈஸியாக சியாமனோட மகன் வராரு, இஷாக்கோட மகன்மார் வராங்க, அவங்க ஹோல்ட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். அப்படி சந்தோஷமாகி அடுத்த லேயர் வராங்க. நாங்க அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்ல செஞ்சு கொடுத்து போறோம். யோசிக்க அந்த ஃபியூச்சர் நம்மள அப்படி ஒன்று சியாமனோட மகன் அப்படி ஒருத்தர் வர ராஜேஸ்வரனோட மகன் வராரு. இது தானே. அப்ப நீங்க மத்த குட்டி ஆகலாம் எல்லாத்துக்கும் அடுத்த முஜாரனோட மகனும் வராது. அப்படி பிளாட்ஃபார்ம் நாங்க செஞ்சு வச்சுக்கிறோம் தானே. அப்ப இதை டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். கணக்கெடுக்காம மிக்க வேணாம். எக்ஸ்போ மெம்பர்ஸ் என்னமோ செய்யறது இந்த ஒரே சொல்றேன். ஆனா இந்த முறை நான் நல்லா உணர்ந்தேன். டோர்னமெண்ட் சொன்னோன்னா உங்களோட மெம்பர்ஷிப் ஃபீ கட்டுறதுக்கு ஆடுவாங்க. ஏன் அந்த மாசம் முடியறதுக்கு போது ஒரு 200 ரூபா கொடுக்கறதுக்கு இல்லைன்றது தான் எனக்கு ஒரு பெரிய கவலை. 200 ரூபா நீ 2 ரூபா பான் வாங்குறேன். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிங்க் ஒன்று அடிக்காம இருந்தா அது 200 ரூபா சேவ்.
கூல்ட்ரிங்க் ஒன்று அடிக்காம தான் மாதிரி அந்த அந்த ஆர்வங்கள் அது விளங்குதில்லை உங்களுக்கு. நீங்க தனியாக யோசிச்சு பாருங்க, யாரையும் சுட்டி காட்ட விரும்பல. அது சரியான கவலையாகி அந்த டைமுக்கு மட்டும் வார அந்த உச்சாரவங்களுக்கு ஏன் அந்த ஒரு மந்த்தும் ஒரு 200 இல்ல கடை ஜிசி இருக்கு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் எனக்கு கேட்க இருக்குது. சரி, நான் சொல்லி எல்லாத்தையும் மூட ஸ்பெல் பண்ண விரும்பல. ஆனா இது சந்தர்ப்பங்கள் சொல்ல விஷயம் சொல்லணும், ரைட்? அதை போய் மனசுக்கு எடுப்போம். இப்ப டோர்னமெண்ட் வருவோம். இந்த ப்ரோஃபியூ நீங்க தான் நல்லா மாஷா அல்லா. பட் தயவு செஞ்சு இந்த 4-5 ஹவர் நல்லா என்ஜாய் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒக்கேமா விளையாடுங்க. ஒரு போலேக்கு அவுட் ஆகினீங்கன்னா பரவாயில்ல, பவுண்டரி லைன்ல முன்னுக்கு வந்து 2 சேவ் பண்ணீங்கன்னா 8 ரன் டீமுக்கு சேவ் பண்ணி 8 ரன் கட் பண்ணி கொடுத்த மாதிரி. எந்த நேரம் அப்படி யோசிங்க. ஒரு கேப்டன் பிடிக்கிறீங்க, நல்ல பேட்ஸ்மேன் உண்டு, அவர் 20 ரன் அடிப்பாருன்னா நீங்க அந்த 20 ரன் அவர் டீமுக்கு சேவ் பண்ணி கொடுத்தீங்க. அந்த மென்டாலிட்டியில எல்லாம் நல்லா விளையாடி கடைசி வரைக்கும் ஒரு ஃபன்னா சந்தோஷமா விளையாடி போவோம். இந்த ஜிசிஎல்காக வேண்டி உண்மைக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ற உங்களோட கன்ட்ரிபியூஷன் தவிர சகோதரர்களுக்கு மிச்சம் தேங்க்ஸ். மத்தாக்களும் பழைய மாதிரி அந்த உணர்வோட திரும்ப வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த கன்செப்ட் தொடர்ந்து வாழும். அதோட நாங்கள் இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். எந்த நாளும் இதே பேசுவோம். நீங்க அதுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது. அப்போ ஜிசாக்கல்லா.